இந்திய கிரிக்கெட்ல அக்ரஷன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தவர் யாருன்னு கேட்டா நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது அந்த லார்ட்ஸ் மைதானத்துல சட்டையை கழட்டி சுத்தின நம்ம தாதா தான். கங்குலி பேட்டிங் ஆட வந்துட்டா ஆஃப் சைட்ல இருக்கிற ஃபீல்டர்களுக்கு வேலை ரொம்ப அதிகம். ஏன்னா அவர் அடிக்கிற அந்த கட் ஷாட்டுகள் மற்றும் டிரைவுகள் எல்லாமே அவ்வளவு துல்லியமா இருக்கும். இதனாலேயே இவரை காட் ஆஃப் த ஆஃப் சைடுன்னு ராகுல் டிராவிட் சொல்லியிருக்காரு. ஸ்பின்னர்களை இறங்கி வந்து லாங்கான்ல சிக்ஸர் அடிக்கிறதுல தாதா ஒரு தனி ஸ்டைல். இந்திய அணி வெளிநாடுகள்ல போய் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்ன காலத்துல ஆஸ்திரேலியா இங்கிலாந்துன்னு அவங்க நாட்டுக்கே போய் அவங்க கண்ணை பார்த்து சவால் விட்டவர் தான் கங்குலி. யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங், ஜாகிர் கான், தோனின்னு இன்னைக்கு நாம கொண்டாடுற பல லெஜெண்டுகளை கண்டுபிடிச்சு வளர்த்து விட்டது நம்ம தாதா தான். கங்குலியோட கரியர்ல பல ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. குறிப்பா கிரெக் சேப்பல் கூட நடந்த அந்த மோதலுக்கு அப்புறம் டீமை விட்டு வெளியே போனப்போ பல பேர் கங்குலியோட காலம் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு சிங்கமா மீண்டு வந்து ரன்களை குவிச்சு தாதா இஸ் பேக் நிரூபிச்சாரு. அந்த போராடும் குணம் தான் இவரை ஒரு உண்மையான ரோல் மாடல் ஆக்குது. அந்த லார்ட்ஸ் மைதானத்துல கங்குலி சட்டையை கழட்டி சுத்தின மூமெண்ட்டை எத்தனை பேர் லைவ்ல பார்த்திருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.